ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ராகி புட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ராகி மாவு மெஷர் பண்ணி இதில் எடுத்துக்கலாம். ராகி மாவில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதில் பார்த்திங்கன்னா நான் புட்டு பண்ணுறதுக்கு இன்றைக்கி 2 பவுல் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஸ்மால் பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நம்ம மாவை நல்லா தண்ணி இதுக்கு தெளித்து தான் இப்போ செய்யணும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொலன்னு. புட்டு மாவு எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கை தண்ணி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ராகி மாவு இது மிளகட்டி வறுத்த ராகி ஃப்ளவர். இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. தண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தெளித்து பிடிச்சதுக்கப்புறம் கையில் இப்போ பிடிச்சா உருண்டை வரணும். உதுத்து விட்டிங்கனாலும் உதிர்ந்துடணும். இதுதான் இதுக்கு கரெக்டான பதம். கையில் இப்படி பிடிச்சிங்கன்னா வந்துடணும், உதுத்திங்கன்னா உதுத்து விட்டோடனே. இது புட்டுக்கான ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி தான் இது. இப்போ நம்ம குழா புட்டு ஒரு குழா எடுத்துருக்கோம். மோல்டு மாதிரி இருக்கும்ல, இந்த மோல்டு தான் வச்சு பண்ண போகிறோம். இது இல்லாதவங்க குக்கரில் இல்லை இட்லி தட்டில் கூட வச்சு பண்ணலாம். இப்போ நான் இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் எப்படி ஃபில் பண்ணணுன்னா, பாதி தேங்காய் பூ பாருங்கள், மாவு பாதி, அதுக்கப்புறம் தேங்காய் பூ பாதி, மாவு கொஞ்சம் ஃபில் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த கையில் உள்ள மாவை கொஞ்சம் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் துருவி வச்சுருக்க தேங்காய் உள்ளே போடுறேன். இதோட லெவல் பாதியே அப்படியே ஆஃபாக நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அமுக்கி போடணுன்றதில்ல, நம்ம அப்படியே தூவி விடுற மாதிரி இதை ஃபில் பண்ணோம் ஃபுல்லாக. பாருங்க, தேங்காய் துருவல் பாதி ஃப்ளாரு இப்படி மாறி நம்ம இந்த குழலில் ஃபில் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. நம்ம மேலே வரைக்கும் போட்டு மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறம் 3 ஹோல் இருக்கும், அதை போட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா குக்கர் மேலே விசில் போடுற இடத்துல வெயிட் வைப்போம்ல, அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்துல இதையும் இன்சர்ட் பண்ணிடணும். குழா புட்டோட மோல்டு பார்த்திங்கன்னா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வைக்கணும், சிம்லெலாம் வச்சா வேகாது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், 3 ஹோல்லையும் ஆவி வரதா. இப்போ நம்மளுக்கு புட்டு வெந்துட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடும். நமக்கு அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நான் இப்போ எடுத்து காட்டுறேன். பாருங்கள், மோல்டில் இருந்து தேங்காய் எடுத்தது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக வெளியில் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி அதோடய ஷேப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழா புட்டு ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். தேங்காய் பூ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பாதி தேங்காய் பாதி இது அப்படி சுட எப்படி ஆவி பறக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கம்பு மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு எல்லாத்துலேயுமே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தி ரெசிபின்றதுனால இன்றைக்கி ராகி ஃப்ளார் எடுத்து செஞ்சுருக்கேன். தேங்காய் போட்டுட்டு மேலே உங்களுக்கு குழந்தைகள் கொடுத்தா கீ வச்சு கொடுக்கலாம். நம்ம பெரியவங்க சாப்பிட்றாங்களா இருந்தால் நீங்கள் அப்படியே நாட்டு சக்கரை கொஞ்சம் தூவி அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம் வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.